வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம மேட்ரிக்ஸ் ஆல்ஜிப்ரால இருக்கிற ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல் டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். இதுங்க தான் காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு தேவையான பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் மெஸ்ஸியா கன்ஃபியூசிங்கா ஃபீல் ஆகுதா இல்லையா? நிறைய கால்குலேஷன்ஸ், சயின்ஸை கவனமா பார்த்துக்கணும், தப்பு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் என்கிட்ட இதெல்லாம் ஈஸியாக்குறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் சீட் கோட் இருக்குன்னு சொன்னா அதான் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். ஆல்ரைட், வாங்க உள்ள போகலாம். நம்ம அல்டிமேட் கோல் அட்ஜாயிண்ட் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் டூல்ஸ் தேவை. ஒரு வீடியோ கேம்ல அல்டிமேட் வெப்பன் கிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட் மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணணும்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கேதர் பண்ண போற மெட்டீரியல்ஸ் தான் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ். ஸோ பார்ட் 1, நம்ம கிராஃப்டிங் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐட்டம் த மைனர். இந்த ரா மெட்டீரியல் இல்லாம நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியாது. ஸோ மைனர்னா அப்படி என்ன? ரொம்ப சிம்பிள். என்சிஆர்டி டெஃபினிஷன் படி மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏஐஜே, அதை நம்ம எம்ஐஜேன்னு சொல்லுவோம், இஸ் த டிட்டர்மினன்ட் அப்டெயின்ட் பை டிலீட்டிங் இட்ஸ் ஐத்ரோ அண்ட் ஜேத் காலம். வேற என்ன சொல்லணும்னா, அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலமையும் தூக்கிடுங்க. மீதி இருக்கிற சின்ன மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் மைனர். வாங்க ஒரு மைனரா எப்படி மைன் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணுங்க. லெட்ஸ் கால் இட் ஏஜே. நெக்ஸ்ட், அது இருக்கிற என்டையர் ரோவையும் டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே எலிமெண்டோட என்டையர் காலமையும் டிலீட் பண்ணிடுங்க. ஃபைனலா மீதி இருக்கிற சப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அவ்வளோதான், உங்க மைனர் ரெடி. ஓகே, ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம M23 கண்டுபிடிக்கணும். அதுனா என்ன? எலிமெண்ட் A23யோட மைனர். ஸோ நம்ம செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலமை டிலீட் பண்றோம். இப்போ பாருங்க, நமக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு சிம்பிள் 2x2 மேட்ரிக்ஸ் வித் எலிமெண்ட்ஸ் 1, 2, 7 and 8. இப்போ ஃபைனல் ஸ்டெப். இது ரொம்ப ஈஸி பார்ட். இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். அது 1 times 8 minus 2 times 7. ஸோ 8 minus 14 நமக்கு -6 கிடைக்கும். அவ்வளோதான் நம்ம ஆன்சர். The minor M23 is equal to -6. ஸோ நம்ம கிட்ட ரா மெட்டீரியல் த மைனர் இருக்கும். ஆனா இது மட்டும் பத்தாது. இப்போ நம்ம அதை என்ஷாண்ட் பண்ணணும். அண்ட் இந்த என்ஷாண்டட் வெர்ஷனுக்கு பேர் தான் த கோஃபேக்டர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போவாங்க. ஸோ மைனருக்கும் கோஃபேக்டருக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா, மைனருங்கிறது ஜஸ்ட் ரா நியூமெரிக்கல் வேல்யூ. கோஃபேக்டர் அந்த வேல்யூ கூட ஒரு வைப் ஆட் பண்ணும். அந்த வைப் ஒன்று ப்ளஸ் சைனா இருக்கும், இல்லைன்னா மைனஸ் சைனா இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ப்ளஸ் ஒரு மைனஸ் சைன் எங்கேருந்து வருது? அதான் இங்க இருக்கிற இந்த செக்க போர்ட் பேட்டர்ன். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ், அடுத்ததுக்கு மைனஸ், அப்புறம் ப்ளஸ், இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஒரு எலிமெண்டோட பொசிஷனை வச்சே அதோட சைன் என்னன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். Formally, Sanna, the cofactor, Aij, is defined as -1 raised to the power of I plus j multiplied by the minor Mij. On the I plus j or even number irunda, sign positive. Other way or odd number irunda, sign negative. Inga ninga note panna vendiya key point endana, the sign depends only on the element's position, அதோட actual value பொறுத்துவலா. ஸோ ரெண்டுத்தையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ சூப்பரா புரியும். A minor is the unsigned determinant of the submatrix. அது நம்ம ரா மெட்டீரியல். A cofactorங்கிறது அதே மைனர் தான், பட் வித் த கரெக்ட் பிளஸ் ஆர் மைனஸ் சைன். அதுதான் நம்ம என்சாண்டட் மெட்டீரியல் கிராஃப்டிங்க்கு ரெடியா இருக்கும். ஓகே, நம்ம ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டோம், அதை என்சாண்டும் பண்ணிட்டோம். இப்போ அந்த என்சாண்டட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ராடக்டை கிராஃப்ட் பண்ண போறோம், த டிட்டர்மினன்ட். அண்ட் த கிராஃப்டிங் ரெசிபிக்கு பேர் தான் கோஃபேக்டர் எக்ஸ்பான்ஷன். இதோ இந்த கிராஃப்டிங் ரெசிபி. ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க நீங்க ஏதாவது ஒரு சிங்கிள் ரோவா இல்லனா காலமா செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ரோல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. கடைசியா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரோ 1ல எக்ஸ்பேண்ட் பண்றோம்னா எலிமெண்ட் A11 டைம்ஸ் அதோட கோஃபேக்டர் பிளஸ் A12 டைம்ஸ் அதோட கோஃபேக்டர் இப்படி போகும். இப்போ ஒரு ப்ரோ கேமர் மூவ் சொல்லுறேன். உங்க கால்குலேஷன்ஸை செம்ம ஈஸியாக்க எப்பவுமே அதிசயமா ஜீரோஸ் இருக்கிற ரோவா இல்லனா காலமை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன்? சிம்பிள். பிகாஸ் எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 இஸ் ஜஸ்ட் 0. இது உங்க வேலைய பாதியா குறைச்சிடும். இந்த மேட்ரிக்ஸை பாருங்க. இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம காலம் 1ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஏன் கேக்குறீங்களா? பிகாஸ் அதுல தான் 2 ஜீரோஸ் இருக்கு. இதுதான் ஸ்மார்ட்டான வழி. ஸோ காலம் 1ஆல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா,
நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11 எடுத்து அதோட கோஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் அதை செகண்ட் எலிமெண்ட் A21 and அதோட கோஃபேக்டர் கூட ஆட் பண்ணணும். ஃபைனலி அதை தேர்ட் எலிமெண்ட் A31 and அதோட கோஃபேக்டர் கூட ஆட் பண்ணணும். ஆனா இங்க தான் ஜீரோஸை யூஸ் பண்றதோட மேஜிக்கே இருக்கு. சின்ஸ் A21 and A31 ரெண்டுமே ஜீரோங்கிறதால அந்த கடைசி ரெண்டு டேர்ம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது 1 டைம்ஸ் A11 மட்டும்தான். எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதுவனால நம்ம ஒரே ஒரு கோஃபேக்டர் A11 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனோட சைன் பாசிட்டிவ் அண்ட் மீதி இருக்கிற 2 into 2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் மைனர். ஸோ நம்ம கிட்ட 4 times 7 minus 5 times 6 இருக்கு, which is 28 minus 30. ஸோ நம்ம ஆன்சர் -2. அவ்வளோதான். தி டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் -2. ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சுல? அந்த ஜீரோ ஸ்ட்ராட்டஜி நம்ம நேரத்தையும் எஃபர்ட்டையும் ரொம்ப சேவ் பண்ணிடுச்சு. மிஷன் கம்ப்ளீட். நீங்க இப்போ மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸை மாஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க மேட்ரிக்ஸ் ஆல்ஜிப்ரா டூல் கிட்ல 2 புது பவர்ஃபுல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. வாங்க என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு குவிக் ரீகேப் பார்ப்போம். மைனருங்கிறது ரா நியூமெரிக்கல் வேல்யூ. கோஃபேக்டருங்கிறது கரெக்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனோட வர்ற என்சாண்டட் மைனர். கோஃபேக்டர் எக்ஸ்பான்ஷனுங்கிறது டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ற கிராஃப்டிங் ரெசிபி. அண்ட் பெரிய ப்ரோடிப், எப்பவும் ஜீரோஸ் இருக்கிற ரோவை இல்லனா காலமா எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்க லைஃபை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க உங்க கோஃபேக்டர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணிட்டீங்க. என்சாண்டட் மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட ரெடியா இருக்கு. அடுத்த ஸ்டெப் எடுத்து மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவோட அல்டிமேட் வெப்பனா தி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை பில்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்ப்போம்.